ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். நம்ம கிளாஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கம் அண்ட் அரைவ். எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும். நிறையா பேருக்கு இதில் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. பிகாஸ் ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட சேம் மீனிங் தானே, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கம் அப்படின்னா நீங்கள் ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்கு போகிறீங்க, அல்லது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன், நான் இருக்க இடத்துக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா நான் உங்களை கூப்பிடணுன்னா கம் அப்படின்ற வேர்டு நான் யூஸ் பண்ணலாம். இது கேஷுவலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. இதே அரைவ் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷனை நம்ம ரீச் பண்ணும்போது அரைவ் யூஸ் பண்ணலாம். ஃபார்மல் சிச்சுவேஷன்ஸில், ட்ராவல் அப்டேட்ஸில், அதுக்கப்புறம் அஃபீஷியல் ஷெட்யூல்ஸில் நம்ம அரைவ் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். ப்ரிப்போசிஷன் பார்த்திங்கன்னா கம்முக்கு பெரும்பாலும் டூ தான். ஒன்று இப்போ கம் ஹோம், கம் ஹியர் அப்படிலாம் ப்ரிப்போசிஷனே வேணாம். இல்லை இப்போ கம் டு மை ஆஃபீஸ் அப்படின்னா டூ யூஸ் பண்ணுவோம். அரைவுக்கு நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனுக்கு வரீங்க அப்படின்னா அரைவ் அட் தி ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன் அந்த மாதிரி. இல்லை சிட்டி, கண்ட்ரி, ஸ்டேட் அந்த மாதிரினா அரைவின் மதுரை, அரைவின் தமிழ்நாடு அந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது கம் ஹியர், ப்ளீஸ் கம் டு மை ஆஃபீஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஹியருக்கு அப்புறம் ஹோம்க்கெலாம் முன்னாடி டூ வேண்டாம். கம் ஹியர், கம் ஹோம் சொன்னால் போதும். ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லும்போது கம் டு மை ஆஃபீஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன், தே அரைவ்ட் அட் த ஏர்போர்ட், த ட்ரெயின் வில் அரைவ் இன் 10 minutes. இந்த மாதிரி டைம் சொல்லும் போது இன் 10 minutes சொல்லலாம். இதே நீங்கள் ஒரு டெட்லைன் மாதிரி யூஸ் பண்ணணுன்னா பை அப்படின்ற வேர்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். வேறு ஏதாவது டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.